ஹலோ மக்களே, வாங்க இன்றைக்கி நம்ம பச்சை மிளகாய் காளான் எப்படி செய்யலாம்னு பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் காளான். அந்த காளானுக்கு ஈக்குவலாக பார்த்திங்கன்னா வெங்காயம் பொடிசாக அரிஞ்சிக்கணும், பச்சை மிளகாய் வெங்காயத்தில் பாதி அளவு, தக்காளி ரொம்ப சின்ன பீஸுங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, சோம்புத்தூள், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, மஞ்சத்தூள், எண்ணெய். இதுதாங்க அதுக்கு தேவையான பொருள். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பட்டையும் கிராம்பையும் போட்டுட்டு அது வதங்கினோன்னே சோம்புத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு ஆனியன் ஆட் பண்ணிடணுங்க. ஆனியன் கொஞ்சம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சும்மா கொஞ்சோண்டு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். மஞ்சள் தூள் அதுவும் 1/4 ஸ்பூன் போட்டால் போதுங்க. அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுட்டு காளானையும் இப்போ அதில் போட்டுடலாங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஒரு வதக்கிட்டு மூடி சிம்மில் வச்சிடணுங்க. ஒரு 10-15 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா பரட்டி விட்டிங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக இருக்குங்க. லைட்டாக ஒரு க்ரீன் கலரில் இருக்கும். இதில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா க்ரீன் சில்லி ஃப்ளேவர் தாங்க இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.